அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் லக்னம் முதல் 12 பாவங்களில் கேது பகவான் இருக்க என்ன பலன் என்று பார்ப்போம். நிழல் கிரகங்களில் கேதுவும் ஒன்றாகும். பொதுவாக ராகு என்றால் பெருக்கம், பெருக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ராகு, ஒடுக்கத்தை குறிக்கக்கூடிய கிரகம் கேது. இதை புரிந்து கொள்ளுங்கள். சூரியனை விட வலிமை மிகுந்த கிரகம் இந்த கேது பகவானே. கேது 1ல் நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். கேது 1ல் நிற்க மந்த புத்தி உடையவராக இருப்பார்கள், மெல்லிய தேகம் உடையவராக இருப்பார்கள். விஷம் சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு உண்டாகும். மேலும் விஷ சந்துக்களால் இவர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். லக்னத்தில் கேது நிற்க ஆன்மீக ஞானம் கொண்டவராக இருப்பார்கள். இந்த வாழ்க்கையில் ஒரு பற்று இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஒரு விரக்தி மனப்பான்மை கொண்டவராகவும் இருப்பார்கள். 1ல் கேது நிற்க கர்வகுணம் அதிகமுடையவர்கள். 1ல் கேது நிற்பவர்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். பொதுவாக லக்னத்தில் கேது நிற்க இந்த மனித வாழ்வில் பற்றற்றவர்களாக இருப்பார்கள். அடுத்து 2ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் கேது நிற்க கடுமையான வார்த்தை பேசுவராக இருப்பார்கள், வீண் சண்டை செய்வோராகவும் இருப்பார்கள். 2ல் ராகு நிற்க கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். செய்கின்ற தொழிலில் நல்ல வருமானம் வரும். வருமானம் வர வர நல்ல செலவழித்து வாழக்கூடியவராக இருப்பார்கள். நல்ல வித்தை ஞானம் கொண்டவராக இருப்பார்கள். இந்த 2ல் கேது நிற்க புறம் பேசக்கூடிய நபராகவும் இருப்பார்கள். 2ல் கேது நிற்க வஞ்சக குணம் அதிகம் உண்டாகும். தீய குணங்கள் இவர்களிடம் அதிகம் தோன்றும். 2ல் கேது நிற்க திருமணம் தாமதமாகிறது. திருமண உறவில் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. 2ல் கேது நிற்க ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம், முடிவெட்டுதல், கத்திரிக்கோள் சம்பந்தமான தொழில் போன்றவற்றின் மூலம் வருமானம் கிடைக்கும். அடுத்து 3ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 3ஆம் இடம் என்பது தைரிய வீரிய சகோதர ஸ்தானமாகும். 3ல் கேது நிற்க நல்ல தைரியமானவர்கள், தெய்வ பக்தி உடையவர்கள், பணவரவு உண்டாகும். இந்த 3ல் கேது நிற்க நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தோல்வியை நோக்கியே செல்லும். இளைய சகோதரர் வழியில் சிறப்பு கிடையாது. காது சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த கேது 3ல் நிற்க வீரிய குறைவு ஏற்படும். இல்லறத்தில் நாட்டம் குறையவும் வாய்ப்புண்டு. அடுத்து 4ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 4ஆம் இடம் என்பது ஒரு மனிதனின் சுகஸ்தானமாகும், சுகத்தை குறிக்கக்கூடியது. 4ல் கேது நிற்க வித்தைகள் பலவற்றை கற்க ஆர்வம் உண்டாகும், அதில் தேர்ச்சியும் பெறுவார்கள். இந்த 4ல் கேது நிற்க தாயாருக்கு கெடுதல் ஏற்பட வாய்ப்புண்டு. எனினும் சுபகிரகங்களின் பார்வை இறக்க நன்மையே உண்டாகும். தாயின் அன்பில் தடை ஏற்படும். வீடு வாகனங்கள் தாமதமாக கிடைக்கக்கூடும். இந்த வீடு அமைந்தாலும் வாசு இல்லாத வீடாக அமையும். வீட்டினால் பல பிரச்சனைகள் உண்டாகும். 4ல் கேது நிற்க சில நபர்களுக்கு கோவில் அருகே வீடு அமைகிறது. எதிர்பாராத சில நேரங்களில் சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்புண்டு. அடுத்து 5ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானமாகும். 5ல் கேது நிற்க புத்திர தோஷத்தை ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் குறைவாகத்தான் பிறக்கும். பிறக்கும் குழந்தைகளுக்கு இடையூறுகள், பிரச்சனைகள் உண்டாகும். இவர்கள் சாஸ்திர ஞானம் கொண்டவராக இருப்பார்கள். தாழ்வு மனப்பான்மை இவர்களுக்கு உண்டு. வஞ்சக குணம் அதிகமுடையவராகவும் இருப்பார்கள். பொதுவாக அந்த நோய்கள் பற்றிய கவலை மனதில் இருந்து கொண்டே இருக்கும். குலதெய்வ அருள் கிடைக்காமல் போக நேரிடும். எனவே 5ல் கேது நிற்க குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமாக செய்ய வேண்டும். நன்மையே உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காமல் போகக்கூடும். 5ல் கேது நிற்க ஆன்மீக எண்ணங்கள் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். பொதுவாக 5ல் கேது நிற்க
குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து 6ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 6ஆம் இடம் என்பது சத்துருஸ்தானம். 6ல் கேது நிற்க நல்ல புகழ் கீர்த்தி உண்டாகும். நல்ல ஞானம் உடையவர்கள், உடல் வளம் அதிகமுடையவர்கள், எதிரிகளை அடித்து நொறுக்கும் தன்மை இவர்களிடம் உண்டு. 6ல் கேது நிற்க வம்பு வழக்குகள் அதிகம் உண்டாகும். அடிவயிறு, குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். 6ல் கேது நிற்க கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை உண்டாகும். எனவே பண விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். அடுத்து 7ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானமாகும். 7ல் கேது நிற்க திருமண தாமதத்தை கொடுக்கிறது. சில நபர்களுக்கு இந்த சப்தம கேது திருமண நாட்டத்தை குறைத்து விடுகிறது. நீங்கள் எதிர்பார்த்த குணங்களுடன் உங்களுக்கு மனைவி அமைய மாட்டார்கள். சில நபர்களுக்கு 7ல் கேது நிற்க கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையை அதிகப்படுத்துகிறது. மேலும் கணவன் மனைவியின் அந்யோன்யத்தை குறைக்கிறது. அடுத்து கேது 7ல் நிற்க காதல் திருமணம் மற்றும் கலப்பு திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. சோம்பேறித்தனம் உடையவராக இருப்பார்கள். தேவையில்லாத அலைச்சல், அங்கும் இங்கும் தேவையில்லாமல் அலையக்கூடியவராக இருப்பார்கள். மூர்க்க குணம் உடையவராக இருப்பார்கள். கோபம் இவர்களுக்கு அதிகமாக வரும். அடுத்து 8ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் ஆகும். 8ல் கேது நிற்க பாம்பை கண்டால் பயப்படும் சுபாவம் கொண்டவராக இருப்பார்கள். குழந்தைகள் குறைவு. 8ல் கேது நிற்க கெட்ட குணம் அதிகமுடையவராக இருப்பார்கள். மனைவிக்கு அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும். எனினும் சுபகிரக பார்வை இருக்க நன்மையே உண்டாகும். 8ல் கேது நிற்க இரகசியமான உறவு இருக்கும். பணம் பொருள் நஷ்டம் அதிகம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு இணைப்பு இல்லாமல் இருக்கும். 8ல் கேது நிற்க மூலம் சம்பந்தமான ஆசன நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. 8ல் கேது நிற்க சாஸ்திர ஞானம், ஜோதிடம், அமானுஷ்யம் மேல் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அடுத்து 9ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். 9ல் கேது நிற்க நிர்வாக திறமை குறைந்தவர்களாக இருப்பார்கள். குருவின் ஆசீர்வாதம் கிடைக்காமல் போக வாய்ப்புண்டு. தந்தைக்கு சிறப்பு கிடையாது. தந்தை வழியில் சிறப்பு இருக்காது. தந்தை மூலமாக ஆதாயம் கிடைக்காமல் போகக்கூட நேரிடும். 9ல் கேது நிற்க ஆன்மீக எண்ணம் அதிகம் உண்டாகும். நல்ல பண வசதியுடன் வாழும் யோகமும் இவர்களுக்கு உண்டு. வீராதி வீரன். 9ல் கேது நிற்க கோபம் அதிகமாக வரும். சங்கீத ஞானம் கொண்டவராக இருப்பார்கள். அடுத்து 10ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். 10ல் கேது நிற்க நல்ல உடல் பலம் மிகுந்தவர்கள், ஞானம் அதிகம் உடையவர்கள். 10ல் கேது நிற்க நல்ல தொழில் உண்டாகும். பொதுவாக தையல் சம்பந்தமான வேலை செய்பவர்களுக்கு 10ல் ராகு இருக்கும். வீராதி வீரனாக இருப்பார்கள். உடல் உபாதை நோய்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகம் உண்டாகும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகம் இருக்கும். சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், குருக்கள் மீது பக்தி அதிகம் இருக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் சம்பந்தமான வேலைகள், முடி வெட்டுதல், கத்திரிக்கோள் சம்பந்தமான வேலை மூலம் வருமானம் உண்டு. 10ல் கேது நிற்க தான தர்மம் செய்வராக இருப்பார்கள். அடுத்து 11ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானமாகும். 11ல் கேது நிற்க செல்வம் பெருகும். நல்ல வசதி வாய்ப்பு அதிகமாகும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். எல்லா விதங்களிலும் லாபம் உண்டாகும். கம்பீரமான தோற்றமுடையவராக இருப்பார்கள். நல்ல பணக்காரர்களாக வாழும் யோகம் இவர்களுக்கு உண்டு. நல்ல மகிழ்ச்சியாக வாழும் சூழல் இவர்களுக்கு ஏற்படும். அடுத்து 12ல் கேது நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் ஆகும். 12ல் கேது நிற்க மோட்சம் உண்டாகும். நல்ல ஞானமுடையவராக இருப்பார்கள். கண் நோய்கள் அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு. முடக்குவாதம் போன்ற வாத சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகும். பணம் பொருள் நஷ்டம் அதிகம் ஏற்படும். நல்ல ஆன்மீகவாதி,
சில நபர்களுக்கு 12 கேது நிற்க தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் உண்டாகும். 12 கேது நிற்க தேவையில்லாத வீண் விரயங்கள் அதிகம் உண்டாகும். வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகம் குறைவு. 12 கேது நிற்க பணம் வர வர செலவு அதைவிட அதிகமாக இருக்கும். இந்த பதிவில் கேது பகவான் லக்னம் முதல் 12 வீடுகளில் நின்றால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெளிவாக கூறியுள்ளேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த பதிவின் கீழே குறிப்பிடவும். நன்றி, வணக்கம்.